இந்த சாலை விபத்து அப்படின்னா உங்க பார்வை, நீங்க எத்தனை வருஷம் அதில் பணியாற்றி இருக்கீங்க, இப்போ விழிப்புணர்வுலாம் நிறைய ஏற்படுத்திட்டு வரீங்க. பெரும்பாலும் விபத்து அப்படின்னா எதனால் ஏற்படுது? விபத்தோட காரணம் என்ன? விபத்தினுடைய முக்கியமான காரணம் நாம் முன்னாடியாக போயிடணும், மற்றவங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நாம் முதல்ல போகணுன்ற எண்ணம் ஃபஸ்ட்டு. அடுத்து சமீப காலமாக தனி மனித ஒழுக்கம் குறைந்து போனது. அடுத்து விதிகளை மீறுவதை வீரம் என்று நினைக்கும் இளைஞர்கள். அடுத்து ஸ்பீட் த்ரில் பட் இட் இஸ் ஸ்கில். எதிர்பாலினத்தை கவர்வதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் மேற்கொள்ளுகிற ரீலிங் பண்ணுவது, சைலன்சர் எடுத்துட்டு வண்டி ஓட்டுவது, ஒன்வே டிராஃபிக்கில் பூந்துட்டு மச்சான் நான் வந்துட்டேன் பார்த்தியா, மற்றவங்களை ஏமாற்றிட்டேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு வர்றது, குறிப்பாக ரெட் லைட் ஜம்பிங் மிகப்பெரிய குற்றம். இதில் அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. சிக்கல் கேட்கப்பட்டு அடுத்து எல்லாத்தோட முக்கியமான விஷயம் சாலை விபத்தில் சாலை விதிகளை ஒழுங்காக பின்பற்றுபவனை ஒழுங்காக பின்பற்றாதவன் தட்டு போயிடுறான். சாலை விபத்தில் ஒழுங்காகிறவனும் பாதிக்கப்படுறான். இது ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. அதனால் சாலை விபத்தை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல தனி மனித ஒழுக்கம் வரணுங்க. விதி மீறக்கூடாது. யாரும் பார்க்காத போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது தான் சாலை விதிகளுக்கு எப்போதும் நல்லது.